அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேஸ்டியான ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. இப்போ நான் நல்லா க்ளீன் பண்ணி 1.25 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு தான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். சிக்கன் 2-3 பீஸ் கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுது நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். 100 கிராம் சின்ன ஜீரகம் நான் எப்போவுமே கடையில் வாங்க மாட்டேன். நல்லா காய வச்சு மிக்சியில் ஃப்ரெஷ்ஷாக பொடித்து ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி தான் பவுட்ரு பண்ணி தான் வீட்டில் வைப்பேன். அடிக்கடி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குருமாக்கு ஏதாவது ஒரு டிஷ் செய்யும்போது நம்ம இதை சேர்த்துக்கும்போது நல்லா இருக்கும். இப்போ கரம் மசாலா போட்டாச்சு. ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு கூட தான் இருக்கும் 10 ரூபா டப்பா இருக்குல்ல தயிர், அதில் 2 பாக்கெட்டு விட்டுருக்கேன். பாதி லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிடுங்க. சால்ட்டெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் குக்கிங் ஆயில் இல்லைன்னா கோகோனட் ஆயில் 1/4 கப்பு இதில் சேர்த்துக்கிடுங்க. சேர்க்கும்போது சிக்கன் இன்னும் நம்ம மேரினேட் பண்ணும்போது இதில் நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். அதுக்காக தான் கோகோனட் ஆயில் இதில் சேர்த்தது. இப்போ நல்லா சிக்கன் நல்லா கோட் ஆகுது வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி வைக்க போகிறேன். ஏன்னா 1 மணிக்கூர் இந்த சிக்கன் ரெஸ்ட் எடுக்கட்டும். அப்போ தான் சிக்கன் நல்லா நம்ம சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ தாவூத் அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். தாவூத் அரிசின்னா ஒரு 1/2 hour 20 நிமிஷம் போதும் அது ஊறுறதுக்கு. 2-3 தண்ணி முதல்ல கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தண்ணி விட்டு வச்சாச்சுன்னா நம்ம அப்படியே எடுத்து போட்டுடலாம். இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அரிசி உடஞ்சிடும். அதுக்காக தான். இப்போ சிக்கன் நல்லா 1 மணிக்கூர் ஆயாச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு 2 தடவையாக அதை ஃப்ரை பண்ண போகிறேன். கறியை விடக்கூடாது, கறியாமல் எடுக்கணும். கரிஞ்சாச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. அதுக்காக தான். இப்போ அதே ஆயில் வச்சுட்டு திருப்பியும் ஒரு தடவை கூட ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதே ஆயிலில் சிக்கனையும் 2 தடவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். சிக்கன் நல்ல முறுமுறுன்னு நீங்கள் ஃப்ரை பண்ண வேண்டாம். போட்டதும் அப்படியே இப்படியே திருப்பி போட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட்டாக தான் இருக்குது. அதனால முதல்ல சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு மீடியமாக தான் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் இந்த பிரியாணி நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கிரில் சிக்கன் மாதிரி ஆகிப்போம், நல்ல முறுமுறுன்னு ஆயிரும். சில இது ஆயிலில் கிடக்கும்போது நல்ல முறுமுறுன்னு ஆயிரும். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது இல்லையா? எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ ரைஸுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஒன்றும் இல்லை. அதில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்தணும். இந்த ரைஸுக்கு மனம் கொடுக்கக்கூடியதே இந்த மசாலா தான். நல்லா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நான் ஆயிலோ லெமனோ எதுவுமே நான் விடலை. அப்படியே அரிசியை இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். தண்ணி வடிகட்டினதுக்கப்புறம் அதில் எடுத்து போட்டாச்சு. 1/2 மணிக்கூர் தான் நான் ஊற வச்சேன். 1/2 மணிக்கூர் ஊற வச்சதுக்கப்புறம் அரிசி பாருங்க நல்லா நீளமாக வந்திருக்கு. மீதி இருந்த சிக்கன் பொரிச்ச ஆயிலை அதில் ஃபில்ட்ரு பண்ணி விடுமோ அதில் ஏதாவது ஒன்று கருகுனதோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 3 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் வத்தல் மிளகு பொடி இதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் ஒரு பவுல் நிறைய 150 கிராம்
தயிர் இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் பட்டர் வந்து ஒரு பீஸ் போட்டிருக்கேன். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மல்லி அரை ஸ்பூன் வத்தல் மிளகு பொடி, அப்புறம் தயிர், தக்காளி இவ்வளோ தான் இதில் சேர்த்துருக்கேன். மல்லி இலை புதினா இலை எதுவுமே இதில் வேண்டாம். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணதை நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இதுக்கு தேவையானது ஒரு அரை டீஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுட்டு ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியமாக ஸ்டவ்வை வச்சுட்டு நம்ம தண்ணி வடிகட்டி ரைஸ் எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அதை வந்து அதில் போட்டுட்டு தம் போட்டு விடணும். இப்போ கொஞ்சம் நெய்யும் கூட அதில் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு அரை கப்பு பால் எடுத்துகிட்டு பாதாம் எசன்ஸு எல்லோ இருந்தது, அதை மிக்ஸ் பண்ணி இதுக்கு மேலே விட்டோம்னா ரைஸும் நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிடவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆனியன் ஃப்ரை பண்ணதை போட்டிருக்கேன். அப்புறம் மல்லி இலை புதினா இலை எல்லாம் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி இதில் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா கபா மணக்கவும் செய்யும். அதுக்கப்புறம் எல்லாம் போட்டுட்டு ஒரு மரத்துலேயோ ஒரு ஸ்பூனோ எடுத்து வச்சு நல்லா ஹோல் போட்டு கொடுங்க. அப்போ சிக்கன்லேருந்து நல்ல ஆவி மாதிரி சிக்கன் அந்த தம் போடும்போது நல்ல புகை மாதிரி அதில் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா தம் போடுறதுக்கு மூடி போட்டாச்சு. நல்ல ஒரு வெயிட்டானது ஒரு கல், இஞ்சி அடிக்கக்கூடிய கல் தூக்கி அதுக்கு மேலே வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் தம் போட்டால் போதும். போட்டதுக்கப்புறம் நல்ல மணம் வருது பாருங்கள். இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் இருந்தாலும் மூடி வச்சா போதும். இப்போ நல்ல உதிரியாக இருக்குது சிக்கன், ரைஸு எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நேற்றைக்கு எடுத்த வீடியோ தான் இது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது.